அகிலம் அரியலூர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் இத்தாலி நாட்டை சேர்ந்த கான்ஸ்டாண்டினோ கியூசெப்பெஸ்கி என்னும் வீரமாமுனிவர் தமிழ் மீது கொண்ட தீரா பற்றால் தமிழில் பல்வேறு வளர்ச்சி மாற்றங்களை ஏற்படுத்தி உள்ளார். இந்த காணொளியில் வீரமாமுனிவரால் தோன்றிய நம் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள ஏலாக்குறிச்சி திருக்கோயில் மற்றும் பூண்டி திருக்கோவிலின் அழகையும் அதன் மகிமையும் இந்த காணொளியில் காணலாம். வாருங்கள். அரியலூர் மாவட்டம் ஏலாக்குறிச்சி கிராமத்தில் வீரமாமுனிவர் புகழ் அருள் நிறை அடைக்கல மாதா திருக்கோயில் அமைந்துள்ளது. சர்வ மதத்தினராலும் வழிபடக்கூடிய இந்த தேவாலயத்தில் ஆசியாவிலேயே உயரமான அடைக்கல மாதா சிலை அமைந்துள்ளது. கடந்த 2011ஆம் ஆண்டு வெண்கல சிலை தயாரிப்பாளர் திரு பிரவீன் என்பவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இச்சிலை சுமார் 19 டன் இடையில் 53 அடி உயர சிலை ஆகும். இச்சிலையினை 10 வருடங்களாக வடிவமைக்கப்பட்டதாகும். சுமார் 1,60,00,000 மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்ட இச்சிலை பொதுமக்களிடமிருந்தும் வெண்கல உலோகப் பொருட்களை நன்கொடையாக பெற்று வடிவமைக்கப்பட்டது இந்த சிலையின் சிறப்பு அம்சமாகும். ஏலாக்குறிச்சி உள்ளடக்கிய அரியலூர் பகுதியை ஆண்ட சிற்றரசன் அரங்கப்ப மழவராய நயினார் தீராத ராசப்பிளவை என்னும் புற்றுநோய் கட்டியினால் அவதிப்பட்டார். அவர் வீரமாமுனிவரை அணுகினார். வீரமாமுனிவர் அடைக்கல அன்னையிடம் வேண்டும் போது வறண்ட பூமியிலிருந்து கொப்பளித்து வந்த தண்ணீரோடு சேற்றையும் கலந்து மன்னரின் ராசப்பிளவு கட்டியின் மேல் பூசினார். அரசர் அன்றே குணமடைந்தார். இதுவே இத்திருக்கோவிலில் சிறப்பம்சமாகும். மகிழ்வின் மறை உண்மை ஒன்று. கன்னிமரியாளுக்கு மங்கள வார்த்தை உரைத்தல். மகிழ்வின் மறை உண்மை 2. கன்னி மரியாள் எலிசபெத்தம்மாளை சந்தித்தல். மகிழ்வின் மறை உண்மை 3. இயேசுவின் பிறப்பு. மகிழ்வின் மறை உண்மை 4. இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்புக் கொடுத்தல். மகிழ்வின் மறை உண்மை 5. காணாமல் போன இயேசுவை கோவிலில் கண்டடைதல். ஒளியின் மறை உண்மை 1. இயேசு யோர்தான் நதியில் திருமுழுக்கு பெறுதல். ஒளியின் மறை உண்மை 2. கனவூரில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுதல். ஒளியின் மறை உண்மை 3. இறையாட்சியை பற்றிய நற்செய்தியை அறிவித்தல். ஒளியின் மறை உண்மை 4. இயேசுவின் உருமாற்றம். ஒளியின் மறை உண்மை 5. நற்கருணை ஏற்படுத்துதல். துயர் நிறை மறை உண்மை 1. கெத்செமனி தோட்டத்தில் இரத்த வியர்வை வியர்த்தல். துயர் நிறைமறை உண்மை 2. இயேசுவை கல் தூணில் கட்டுண்டு அடிக்கப்படுதல். துயர் நிறைமறை உண்மை 3. முள்முடி சூட்டப்படுதல். துயர் நிறைமறை உண்மை 4. இயேசு சிலுவையை சுமந்து செல்லுதல்.
துயர்நிறை மறை உண்மை 5. இயேசுவை சிலுவையில் அறைதல். மாட்சியின் மறை உண்மை 1. இயேசு உயிர்த்தெழுதல். மாட்சியின் மறை உண்மை 2. இயேசு விண்ணேற்றம் அடைதல். மாட்சியின் மறை உண்மை 3. தூய ஆவியார் இறங்கி வருதல். மாட்சியின் மறை உண்மை 4. மரி அன்னையின் விண்ணேற்பு. மாட்சியின் மறை உண்மை 5. அன்னை மரியாள் விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்படுதல். தமிழுக்கு தொண்டு செய்தவர்கள் பெயர் பட்டியலில் பிற மதத்தவரும் பிற இனத்தவரும் அதிகம் நிரம்பிடுவார்கள். தமிழுக்கு தமிழர் தொண்டு செய்வது பெரிய விஷயமில்லை. ஆனால் இத்தாலி நாட்டிலே பிறந்து கப்பல் மூலமாக தமிழகத்துக்கு வந்து ஏறத்தாழ 32 ஆண்டுகள் இங்கு மதம் பரப்பும் நோக்கிலே வந்திருந்தாலும் கூட தமிழ் மொழியை கற்று 23 தமிழ் நூல்களை எழுதி சதுரகராதி என்ற ஒரு அற்புதமான அகராதியை உருவாக்கி தமிழிலே உரைநடையை உருவாக்கி காட்டிய பெருமை உடையவர் யார் என்று கேட்டால் கான்ஸ்டன்டைன் பெஸ்கி என்ற இயற்பெயரை உடைய நம் வீரமாமுனிவர் ஆவார். இவர் தமிழை கற்று தமிழில் பேசியதோடு மட்டுமில்லாமல் தன்னுடைய பெயரையும் தமிழுக்கு ஏற்றபடியாக தைரியநாத சுவாமி என்று மாற்றிக்கொண்டார். பிறகு அந்த தைரியம் என்கின்ற சொல் கூட வடமொழியாக இருக்கிறது என்று நினைத்து வீரமாமுனிவர் என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார். பூண்டி மாதா திருக்கோவிலின் நுழைவு வாயிலில் 12 அப்போஸ்தலர்கள் சிலைகளை கொண்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் பிரான்சிஸ் சேவியர் மற்றும் அருத்தந்தை சிலைகளுடன் வீரமாமுனிவர் மற்றும் அன்னை தெரசாவின் உருவ சிலைகள் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. தமிழை கற்று தமிழில் கொடுந்தமிழ் இலக்கணம் என்ற ஒரு இலக்கண நூலையும் தேம்பாவணி என்ற காப்பியத்தையும் சதுரகராதி என்கின்ற ஒரு டிக்ஷனரியையும் ஏன் உரைநடையையும் எழுத்துச் சீர்திருத்தத்தையும் உருவாக்கிய பெருமை இவருக்குத்தான் இருக்கிறது என்று சொன்னார். தமிழ் இலக்கிய வரலாற்றில் மறக்க முடியாத இடத்தை பெற்றிருப்பவர் நம்முடைய வீரமாமுனிவருக்கு தான் உண்டு என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இவர் தேம்பாவணி என்ற காப்பியத்தை தமிழுக்கு தந்தவர். அதோடு மட்டுமல்லாமல் எழுத்துச் சீர்திருத்தத்தில் இவர் முதன்மையாக விளங்கினார். தமிழ் எழுத்துக்களில் புள்ளி எழுத்துக்களை அவர் நமக்கு உருவாக்கி கொடுத்தார். அது மட்டுமல்ல, நெடில் குறில் வேறுபாடு இல்லாமல் இருந்தபோது அந்த நெடில் எழுத்துக்களை உருவாக்கி தந்த பெருமையும் அவருக்குத்தான் உண்டு. பூண்டி மாதா கோவில் காவிரி கொள்ளிடம் ஆற்றங்கரை ஓரம் அமைதியாய் அழகாய் அமைந்திருக்கும். 17ஆம் நூற்றாண்டில் மாதாவின் பெயர் இமாம் குலேட் மேரி என்று அழைத்தார்கள். இன்று பூண்டி மாதாவாக அழைக்கின்றனர். இந்த வளாகத்தின் உள்ளே சிறுவர்களுக்கான பூங்கா மற்றும் இயேசுவின் வரலாற்றை தத்ரூபமாக இடம்பெற்றிருக்கும் புனித பூமி மற்றும் இயேசுநாதரின் ஜெபமாலை பயணம் இந்த தேவாலயத்தில் இடம்பெற்றிருக்கும். ஏலாக்குறிச்சி திருக்கோயில் மற்றும் பூண்டி மாதா திருக்கோவில் இன்னும் பல கோவில்களை நம் வீரமாமுனிவரால் தோற்றுவிக்கப்பட்டது சிறப்பம்சமாகும். இக்கோவிலின் சிறப்பம்சம் என்னவென்றால், இக்கோவிலின் சீரமைப்பு பணியின் மேற்கொண்ட தந்தை லூர்து சேவியர் நிதி நெருக்கடி ஏற்பட்ட சூழ்நிலையை பூண்டி மாதாவிடம் வேண்டினார். அவ்வேண்டுதலை மழையின் வடிவாக அருள் பாலித்து
கோவில் சீரமைப்பு பணி முழுமையாக நிறைவேற்றியது இக்கோவிலின் சிறப்பம்சமாகும். அழகிய பூங்காவின் உள்ளே அமைந்திருக்கும் இயேசுநாதர் எவ்வாறு தோன்றினார், எவ்வாறு மறைந்தார், மீண்டும் எவ்வாறு உயிர்த்தெழுந்தார் என்ற வரலாற்றில் சிற்பங்கள் அமைந்திருக்கும். இந்த வளாகம் முழுவதும் தூய்மையாகவும் அமைதியாகவும் இருப்பதால் மக்கள் அனைவரும் மன அமைதிக்காக வரவேண்டிய முக்கியமான கிறிஸ்துவ தேவாலயங்களில் இதுவும் ஒன்று. தமிழகத்தின் முக்கியமான தேவாலயங்களில் ஒன்றான வேளாங்கண்ணி திருக்கோவில். பல அதிசயங்களை கொண்ட திருக்கோயிலை பற்றி அடுத்து வரும் காணொளியில் காணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும். நன்றி, வணக்கம்.